கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. ரொம்ப நாளா உமர் ரலியல்லாஹு தஆலாக்கு ஒரு டவுட், தக்வான்னா என்னான்னு, இறையச்சம்னா என்னான்னு டவுட். அமீரில் மூமினுக்கே டவுட். இறையச்சம்ங்கறாங்களே, தக்வாங்கறாங்களே, அதனா என்ன கேட்பதற்காக வேண்டி பெருமானாரினுடைய நெருங்கிய தோழர் ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா போறாங்க. யா உபை, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அமீரில் மூமினின் நிறைய கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்கணும். அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறான். நீங்க என்கிட்ட கேட்பீங்களா? கேட்கிற பதில் தெரிஞ்சா சொல்லுங்க, கேளுங்கன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, இறையச்சம்னா என்னன்னு கேட்டாங்க. அப்போ உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எதை கேட்கணுமோ யார்கிட்ட கேட்கணுமோ கரெக்டான ஆள்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்கன்னா. ஏன்னா இதை பத்தி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் கூட நான் இருந்தேன்னா. ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. உடனே கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல, இறையச்சம் என்றால் என்ன தெரியுமா? யா அமீரில் மூமினின், இதுக்கு முன்னால அடர்ந்த காடுகளுக்குள்ள நீங்க போயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, போயிருக்கிறேன். எப்படி போவீங்கன்னு கேட்டாங்க. அடர்ந்த காடுகளுக்குள்ளே உள்ளே செல்லுகிற பொழுது முற்களும் தரையில் இருக்கிற அந்த முட்கள் எல்லாம், முள் செடிகள் எல்லாம் என் மீது குத்தி விடாமல் என் ஆடைகளையும் உடம்பையும் நான் பாதுகாத்து பேணுதலாக நான் நடப்பேன். ஆடையும் கிழிஞ்சிடக்கூடாது, அடர்ந்த காடு, கடுமையான முட்கள் நிறைந்த இடம், என் ஆடைகளும் கிழிந்து விடக்கூடாது, என் உடலும் கிழிந்து விடக்கூடாது, பாதங்களில் முள் தைத்து விடவும் கூடாது. நான் பாதுகாத்து பேணுதலாக பக்குவமாக நான் நடந்து கடந்து வெளியே செல்லுவேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அந்த மாதிரி உலகத்துல நீங்க நடக்கணும்னா, பாவங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கும். எங்கு திரும்பினாலும் பாவங்கள் இருக்கும், எங்கு பார்த்தாலும் பாவங்கள் நிறைந்திருக்கும். அது இருக்கத்தான் செய்யும். நீங்க தான் பக்குவமா நடக்கணும். சுப்ஹானல்லாஹ். அது உங்களை ஒட்ட பார்க்கும், அதை உங்களை கீற பார்க்கும், அதை நீங்கள் மிதித்து விடுவீர்கள், அந்த பாவத்தில் நீங்கள் விழுந்து விடுவீர்கள். அது சூழ்ந்து இருக்கும். உலகம் முழுக்க பாவத்தால் நிறைந்திருக்கும். நீங்கள் தான் பேணுதலோடு பக்குவத்தோடு எது ஹலால் எது ஹராம், எது நமக்கு ஆகும் எது நமக்கு ஆகாது, அல்லாஹ் எதை விட்டு நம்மளை விலக்கி இருக்கிறான், அல்லாஹ் எதை விட்டு நம்மளை தடுத்திருக்கிறான், அல்லாஹ் எதை ஆகுமாக்கி இருக்கிறான் என்பதை பார்த்து பார்த்து பேணுதலோடு பக்குவமாக உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதுதான் இறையச்சம். யா அமீரில் மூமினின், அல்லாஹ் அப்படி பார்த்து பேணுதலோடு நடக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பாவமான சூழல்கள் நிறைந்திருக்கிறது. நாம நம்மளை பாதுகாத்துக்கணும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.